ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். அதாவது லைஃப்பில், வாழ்க்கையில் நம்ம படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறத்தான் பார்க்கணும். இங்கிலீஷ் பழகிறதும் அப்படித்தான். ஆரம்ப நிலையில் உள்ள, அதாவது பிகினர்ஸ்களுக்குள்ள லெசன்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ள லெசன்ஸும் பார்க்கணும். இன்றைக்குள்ள லெசன் அப்படி. இதில் ஒரு 12 நைஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸு சொல்லி கொடுக்குறேன். இதை பழகுங்க. நீங்கள் பிகினர் ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த லெசன் இல்லாட்டி இது போல் உள்ள லெசன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் முன்னேறுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த லெசன். The first expression is I thought as much. அதாவது இப்போ சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ஏற்கனவே தெரியும் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத எண்ணுனேன், நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பார்த்தியா, அதுபடி நடந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில். அதுதான் I thought as much அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்க்கலாம். 2 பேர் பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தி சொல்கிறா, I am sorry but I won't be able to come to the party tonight. இன்றைக்குள்ள பார்ட்டிக்கு என்னால் வர முடியாது, I am sorry அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், I thought as much. நான் அப்படித்தான் நினச்சேன் அப்படின்ட்டு. I thought as much. It's okay. Maybe we can catch up another time. இன்னொரு நாள் பார்த்து நம்ம விட்டதை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ I thought as much. I thought as muchனா நான் அப்படித்தான் ஆகும் என்று எண்ணினேன் அப்படின்ட்டு. அப்படியே ஆயிடுச்சு பாரு அப்படிங்கிற அர்த்தத்தில். செகண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஹீ இஸ் அ டர்ன்கோட். டர்ன்கோட்னா அதாவது எ பர்சன் ஹூ ஸ்விட்சஸ் அ சைடு. இங்கேருந்து அங்கே தாவுறது, இல்லாட்டா அங்கேருந்து இங்கே தாவுறது. அதாவது பச்சோந்தி மாதிரி மாற்றிக்கிறது. அது பொலிட்டிக்கல் ஃபீல்டில் அப்படி சொல்லுவாங்க. பொலிட்டீஷியன்ஸை ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிடுறாங்கல்ல, ஒரு சில ஆதாயத்துக்காண்டி தாவுறாங்க. அவங்களுக்கு பேர் டர்ன்கோட் அப்படின்ட்டு பேர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஏபிசி பார்ட்டின்னு சொல்லலாம். நம்ம பார்ட்டி பேர்கள்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஏபிசி பார்ட்டி he suddenly became a turncoat and joined XYZ party. சடனாக சில ஆதாயத்துக்காண்டி அங்கிட்டு போயிடுறான். ஸோ he is a turncoat அப்படின்னு சொல்லலாம். பச்சோந்தி அப்படின்னு சொல்லலாம். he is switching sides அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு மூணாவது, நம்ம இப்போ சொல்கிறோம் என்னுடைய மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். இதை எப்படி சொல்கிறது? மை மொபைல் ஃபோன் இஸ் ரிப்பேர்டுன்னு சொல்லலாமா? ஆர் மை மொபைல் ஃபோன் ஹேஸ் பீன் ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இது இங்கிலீஷே இல்லை, இப்படி சொல்லவே கூடாது. பின்ன எப்படி சொல்லணும்? மை மொபைல் ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். ஆர் மை மொபைல் ஃபோன் இஸ் மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லலாம். மால் ஃபங்க்ஷனிங்னா நல்லா ஒர்க் பண்ண மாட்டேங்க, மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லலாம். மை ஃபோன் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மை ஃபோன் இஸ் ஃபால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா அந்த பிக்சரு, டேட்டா இதெல்லாம் அப்படி ஃப்ரோசனாக ஹேங் ஆச்சுன்னா மை மொபைல் ஃபோன் அந்த டேட்டா அண்டு பிக்சர்ஸ் அது ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மை மொபைல் ஃபோன் இஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லக்கூடாது. இது தப்பு. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் மேக் பிலீவ் ஸ்டோரிஸ். மேக் பிலீவ் ஸ்டோரினா கிட்டத்தட்ட கட்டுக்கதை மாதிரி தான். அதாவது நடக்கிற மாதிரி நம்ப வைக்கிறது. இப்போ சில்ட்ரன்ஸ் மூவி இருக்குது, கார்ட்டூன் ஃபிலிம் இருக்குது, இல்லாட்டா புக்ஸ் இருக்குது. அதில் அந்த அனிமல்ஸ்லாம் ஸ்னேக்கு, மங்கீஸு, எலிஃபெண்ட்டு, டைகர் இதெல்லாம் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது உண்மையில் இருக்குமா? தட் விச் இஸ் நாட் ரியல் பட் மேக்கிங் அஸ் பிலீவ் இட் இஸ் ரியல். அதுதான் மேக் பிலீவ் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்புகிற மாதிரி சொல்லப்படுகிற ஒரு பொய்யான கற்பனையில் உருவான கதை மேக் பிலீவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில்ட்ரனுக்குள்ள ஸ்டோரியை நினச்சிக்கோங்க. அப்போ அவங்களுக்கு இதாக இருக்கும்.
Children often enjoy reading make-believe stories about talking animals or magical adventures அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேக்கப் கால். வேக்கப் கால்னா ஒரு அலாரம் அடித்து எந்திக்கிற மாதிரி. வேக்கப்னா எந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை எப்போ சொல்கிறதுனா, ஒரு ஆபத்து வருது, அது வந்து கொஞ்சம் மயிரலையில் தப்பி விட்டது, தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹீ ஹேட் அ மைல்டு ஹார்ட் அட்டாக். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, மைல்டாக தான், சிறிய அளவில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது வந்து ஒரு இதுதான் வேக்கப் கால் மாதிரி தான். ஏன்னா அதுக்கு பிறகு அவன் உஜாராக இருக்கணும். ஸோ ஹீ வாஸ் woken up from இது காம்ப்ளசன்சி. காம்ப்ளசன்சினா மெத்தனமாக இருக்கிறது. அந்த மெத்தனமாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் ஜோல்ட் பண்ணி உலுக்கி எடுத்து வேக்கப் பண்ணுறாங்க. அதுதான் வேக்கப் கால் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அந்த ஹார்ட் அட்டாக், மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அவன் வந்து கொஞ்சம் உஜார் ஆகிக்கிடுவான். ஸோ அவனுடைய டயட்டில் கண்ணும் கருத்துமாக இருப்பான், எக்ஸசைஸ் பண்ணுவான், ரெகுலராக சாப்பிடுவான், ரெகுலராக தூங்குவான். அப்படி வந்து இதுக்கும் அது வந்து வேக்கப் கால்னால. அதனால் வேக்கப் கால். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு சொல்கிறேன். ஸோ தி ரீசன்ட் சர்ஜ் இன் COVID-19 cases should be a wake-up call to everyone to take necessary precautions or get vaccinated. எல்லாருமே ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், வேக்சினேஷன் பண்ணணும். அந்த சில பேருக்கு வந்தது வந்து இட்ஸ் அ வேக்கப் கால் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, வேக்கப் கால். ஸோ மெத்தனத்தில் இருந்தவனை உலுக்கி எழுப்பியது போல அப்படிங்கிறதான் வேக்கப் கால். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் இஸ் டீதிங் ப்ராப்ளம்ஸ். டீதிங் ப்ராப்ளம்ஸ்னால், இப்போ வந்து ஒரு சைல்டு இருக்குது, ஒரு 5 months ஆகுது, 5 months 6 months ஆகுது, பல்லு முளைக்க ஆரம்பிக்குது. பல்லு முளைக்க ஆரம்பினோன்னா அந்த சைல்டுக்கு வந்து, குழந்தைக்கு வந்து ஊறும், அதனால் எதையாவது கடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் டீதிங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இது எதுக்கு அப்ளை பண்ணோன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது பிறகு ஸ்டடி ஆயிடுவோம். ஸோ அந்த ஆரம்பத்தில் உள்ள ப்ராப்ளத்துக்கு தான் டீதிங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் சொல்கிறேன். The new software has some teething problems, but we are confident that we will be able to iron out the issues and make it work smoothly. சாஃப்ட்வேர் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் தெரியும். சாஃப்ட்வேர் புதுசாக கொண்டு வருவாங்க, அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில். அதுக்கு வந்து டீதிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அது கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்மளும் பழகி அது பிறகு சரியாயிரும். ஸோ ஆரம்பத்தில் உள்ள ப்ராப்ளத்துக்கு பேர் வந்து டீதிங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா, இந்த பேக் ஆஃப் மை மைண்ட். இந்த பேக் ஆஃப் மை மைண்ட்னா என்னுடைய மனசில் இருக்கிறது, மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது, மறக்கலை. ஒன்று சொல்கிறாரு ஒருத்தர், சொல்கிறவர் அவர் நீங்கள் செய்யலை, அவருக்கு என்னங்க இன்னும் செய்யலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிற இட்ஸ் ஆல்வேஸ் இந்த பேக் ஆஃப் மை மைண்ட். மற்ற ப்ரையாரிட்டிஸ் வந்துருக்கு, வேறு வேலைகள் வந்துருச்சு, அதனால் கவனிக்க முடியலை. கொஞ்சம் டைம் கிடச்சதுன்னா உங்கள் வேலையை நான் செய்கிறேன். இட்ஸ் ஆல்வேஸ் இந்த பேக் ஆஃப் மை மைண்ட். ஏன்னா மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் மறக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஈவன் தோ ஐ வாஸ் என்ஜாயிங் த பார்ட்டி. நான் பார்ட்டியை எல்லாரும் போல நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட, நல்ல சந்தோஷமாக இருந்தால் கூட, இந்த பேக் ஆஃப் மை மைண்ட், என்னுடைய மனசில், அடி மனசில் அப்படின்னு சொல்லலாம். பேக் ஆஃப் மைண்ட்னா அடி மனசில் அப்படின்னு சொல்லலாம். I couldn't stop thinking about the unfinished work I had waiting for me at home. எங்கள் வீட்டில் சில அன்ஃபினிஷ்டு ஒர்க் இருக்குது, they are all waiting for me. இங்கே நான் பார்ட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டுறேன், இருந்தாலும் அதை நான் மறக்கலை. இட் இஸ் ஆல்வேஸ் இன் த பேக் ஆஃப் மை மைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னென்னா இன்டிஃப்ரெண்ட். ஹீ இஸ் இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் கண்டுக்கிறவே மாட்டேங்க, என்னப்பா அவன் கண்டுக்கிறவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டா அதை பற்றி ஒன்றும் பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவன் சட்டை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அலட்சியம், அதை பற்றி ரொம்ப அலட்சியமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் ஹீ இஸ் இன்டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது த டேர்ம் இன்டிஃப்ரெண்ட் ரெஃபர்ஸ் டு someone who is not interested. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. who is not interested, who is not concerned. கன்சர்ன்னா அதை பற்றி
சிரத்தை எடுக்காமல் செட்டப் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆர் எந்தூசியாஸ்டிக், அதில் ஒரு ஆர்வம் காட்டாமல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு சம்மன் ஹூ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், கன்சர்ன்ட் ஆர் எந்தூசியாஸ்டிக் அபவுட் சம்திங் ஆர் சம்மன், ஏதோ ஒன்றை பற்றி இல்லாட்ட ஒரு ஆளை பற்றி அப்படி இருக்கிறான். who displays a lack of preference or bias. லேக் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னால் எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு ஆசைப்பட்டு கேட்குறது இல்லை. இல்லாட்ட பயஸ்னால் அது சரி இது சரி அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் ஹீ இஸ் இன்டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஹீ சீம்ட் இன்டிஃப்ரெண்ட் டு த அவுட்கம் ஆஃப் த கேம். அந்த கேம் வந்து வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் அவனை கண்டுக்கிறவே இல்லை. as if he didn't care who won or lost. யார் வின் பண்ணுறாங்க யார் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு கேரை எடுத்துக்கிற மாட்டேங்க, அப்படியே இருக்கான் அப்படிங்கிறது தான் he is indifferent அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் நிக் ஆஃப் டைம். நிக் ஆஃப் டைம்னா கடைசி தருணம், கடைசி நிமிஷம், இல்லாட்ட கடைசி வினாடி அப்படின்னு சொல்லலாம். The phrase nick of time refers to the very last moment, கடைசி moment or critical moment, ரொம்ப முக்கியமான தருணம். critical moment when something must be done or accomplished. அது வந்து கட்டாயம் செய்யணும்னா செய்யணும், இல்லாட்டா அதை வந்து செய்து காட்டணும், அப்படி உள்ளது அந்த நேரம். அதுக்கு தான் நிக் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். She arrived at the station, train station, in the nick of time. அந்த ஸ்டேஷனுக்கு, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த நிக் ஆஃப் டைமில், அந்த கடைசி நேரத்தில் அவள் போய் சேர்ந்துட்டான். ஜஸ்ட் அஸ் த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு லீவ் த பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் வந்து அப்படி புறப்படுற நேரம் ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் போய் அவள் சேர்ந்துட்டா அப்படிங்கிறது தான் அந்த நிக் ஆஃப் டைம் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஹீஸ் இன் அ பிக் சூப். சூப்புனா அந்த குடிக்கிற சூப்பு கிடையாது. ஹீஸ் இன் அ பிக் சூப்புனா என்ன அர்த்தம்னா, ஸோ ஹீ இஸ் இன் டீப் ட்ரபிள் அப்படின்னு அர்த்தம். அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஹீ இஸ் இன் அ பிக் சூப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு டெஃபினிஷன் பார்ப்போம். த ஃப்ரேஸ் இன் அ பிக் சூப் இஸ் அன் இடியம் தட் மீன்ஸ் டு பி இன் அ டிஃபிகல்ட் ஆர் காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். கஷ்டமான இல்லாட்ட சிக்கலான ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. காம்ப்ளிகேட்டட்னா சிக்கலான ஒரு சிச்சுவேஷன், பிரச்சனையில். ஆஃபன் டியூ டு ஒன்ஸ் ஓன் ஆக்ஷன் ஆர் டெசிஷன். அவன் எடுத்த ஆக்ஷனுக்கு, அவன் நடந்துக்கிட்ட விதத்தில், நடக்கிற விதத்தில், இல்லாட்டா அவன் எடுத்த முடிவுகளில் ஒன்று தப்பாக போய் அவன் வந்து கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் ஹீ இஸ் இன் அ பிக் சூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஹீ காட் ஹிம்செல்ஃப் இன் அ பிக் சூப் வென் ஹீ டுக் அவுட் அ லோன் ஹீ குடன்ட் ரீபே. கடன் வாங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, வாங்கிடுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட் ஹீ குடன்ட் ரீபே, அதை வந்து திருப்பி செலுத்துறதுக்கு அவனால் முடியலை. அண்ட் நவ் ஹீ இஸ் ஃபேஸிங் பேங்க்ரப்சி. திவாலாகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். அந்த திவாலாகி நிலைமைக்கு வந்துட்டான் அப்படிங்கிறது பிக் ட்ரபிள் தானே. அதுதான் ஹீ இஸ் இன் அ பிக் சூப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஹார்ட் கேஷ் அப்படின்ட்டு. ரொக்க பணம் அப்படின்ட்டு அர்த்தம். ஹார்ட் கேஷ்னா அதாவது கரன்சி நோட்ஸாக கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பே மீ பை ஹார்ட் கேஷ். நான் வந்து உனக்கு கடன் கொடுத்துருக்கேன், நீ திருப்பணும். திருப்புறது வந்து நீ வந்து செக்காக கொடுக்காத. செக்கு சில சமயம் பவுன்ஸ் ஆயிரும், திரும்பிடும். ஆனால் செக்கை வாங்கி நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு வந்து ஹார்ட் கேஷ் கொடு, ரொக்க பணத்தை கொடு அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்குறான். ஸோ அதுதான். ஸோ ரொக்க பணமாக கொடுங்கள், உங்கள் காசோலை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ த மணி தட் இஸ் ரெடிலி அவைலபிள் அண்ட் இம்மீடியட்லி ஆக்சசிபிள் ஃபார் யூஸ். அதை வந்து உடனே யூஸ் பண்ணுறதுக்கு, உபயோகிக்கிறதுக்கு முடியும், இந்த கொடுத்த நேரத்திலேருந்து முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஐ ப்ரிஃபர் டு பே வித் ஹார்ட் கேஷ் ரேதர் தேன் செக். செக்கு கொடுக்குறது பதிலாக ஹார்ட் கேஷ் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறார், ரொக்க பணத்தை. அது பிறகு கடைசி எக்ஸ்பிரஷன் ஒன்று பார்ப்போம். இந்த டெட் ஆஃப் நைட். இந்த டெட் ஆஃப் நைட்னா நடு நிசி, நள்ளிரவு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த தீவ்ஸ் லூட்டட் த ஏடிஎம் இன் த டெட் ஆஃப் நைட். ஏடிஎம்மை உடச்சி அதில் வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்கிறதுக்கு லூட்டட் அப்படின்ட்டு. நள்ளிரவில் ஏடிஎம் மையத்தை திருடர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் அப்படின்ட்டு. அது டெஃபினிஷன் பார்ப்போம். த ஃப்ரேஸ் இன் த டெட் ஆஃப் நைட் மீன்ஸ் இன் த மிடில் ஆஃப் த நைட் ஆர் at a very late
ஆர் ஏர்லி hour when it is very quiet. ரொம்ப நிசப்தமாக இருக்கிற நேரம் அப்படின்ட்டு அர்த்தம். நள்ளிரவு நடுநிசி ரொம்ப நிசப்தமாக இருக்கிற நேரத்துக்கு பேர் இந்த டெட் ஆஃப் நைட் அப்படின்ட்டு. இப்படி நல்ல ஃப்ரேசஸை பார்த்துட்டோம். அதாவது நீங்கள் பிகினர் ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அடுத்த படிக்கு உயரணும். அப்படி உயர்றதுக்கு இப்படி உள்ள லெசன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்படி உள்ள எக்ஸ்ப்ரெஷன்ஸு ஃப்ரேசஸ்ஸு நிறையா எடுத்திருக்கேன். பிகினர்ஸ்களுக்கும் நிறையா லெசன்ஸ் எடுத்திருக்கேன். மற்ற ஃப்ரேசஸ்ஸு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் உள்ள நிறையா லெசன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேலன்ஸ்டாக ரெண்டையும் படிங்க. நீங்கள் பிகினர் ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இப்படி உள்ள வீடியோக்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.